நாளையில இருந்து புது வாழ்க்கை, புது லட்சியம், குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல மனுஷனா வாழணும். ஹாய் ஹலோ வணக்கம் டு மசாலோட. நான் உங்க ஃப்ராங்கி. இன்னைக்கு நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம், அதுவும் நியூ இயர் அதுமா போடலாம்னு சொல்லி முடிவாயிடுச்சு. ஏன் நம்ம ரெசல்யூஷன் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒரு தாட்டு. ஸோ அதனால நான் மட்டுமே இங்க இருக்க போறது இல்லை, இந்த சேனலோட 2 பில்லர்ஸான என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் டிஸ்கஷனாகவும் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு தான் இன்னைக்கான வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறது தமிழ். பட்டமுருகா பட்டையை கலப்படா அப்படின்ற மாதிரி வந்திருக்கியே, என்ன கெட்டப்பு? இல்ல நியூ இயர் வரப்போகுது, அதுக்கு ஒரு நல்ல ரெசல்யூஷன் எடுக்க போறோம். அதான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இந்த பக்தி மூத்திருச்சு போல இருக்கு. ஆமா, இது வரைக்கும் சாமி கும்பிடல, இதுக்கப்புறம் வளர வளர பக்தியும் வருது. ரைட். அப்புறம் அடுத்து நம்மளோட சேனல்ல இருக்கிறது இவரு. ஆமா, என்ன இது கண்ணாடி? ஏய், இவரா வாட்டர் பேலன்ஸ் ஆடுறா? அதான் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏய், அவர்லடா, இவர்ரா மிஸ்கிட் சார். நீங்க இல்ல, அதனாலதான் புதுசா ஆரம்பிக்கலாம். இப்போ ஒண்ணும் இல்ல, அவனுக்கு நான் வீடியோ எடுக்க போறோம்னு சொல்லியாச்சு, அதனால வந்து இந்த செட்டப்ல வந்திருக்கேன். என்ன கேட்டா அவனுக்கு வந்து மிஸ்கின் சார் கெட்டப்பும் இல்ல, இதுவும் இல்ல, அவனுக்கு வந்து மாலக்கன் வியாதின்னு நினைக்கிறேன். மாலக்கன் வியாதியா? டேய், பின்ன மெட்ராஸ் ஐயா போதுமாடா, கழட்டிட்டேன். அவ்வளவுதான், கழட்டிட்டோம். திருப்தியா இருக்குல்ல? இப்ப திருப்தியா இருக்கு. அது என்ன, நம்ம எல்லாம் சிம்பிளா வந்துடும். ஒரு ஏன்டா 8 மணி அவர் எதுக்குடா அவனுக்கு கூலிச்சு? நீங்க கவனிச்சீங்களா? ஆமா, நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம், நீ என்ன ஒண்ணுமே பண்ணல. இவர் வந்து ஷார்ட்ஸோடய இது டீஷர்ட்டோடய உட்கார்ந்து இருக்காரு. அதுவும் ஜொமேட்டோ டிஷர்ட் மாதிரி இருக்குது. ஆமாண்டா, இதை நம்ம கண்டு பார்க்கவே இல்லை பாரு. சூப்பர் தான், வடிவிட்டு இருக்கான். ஆமா, என்னது இது? பங்கு சார், பங்கா. சரி, ஓகே. நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடியறதுக்கு முன்னாடி, இவர் வந்து தமிழ் என்னோட ஸ்கூல் டைம்ல இருந்து என்னோட ஃப்ரெண்டா இருக்கான். இப்போ வந்து யூடியூப் ஆரம்பிச்சு கொஞ்சம் அதோட ஒரு இதுவா டீமா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்காப்புல. சைட் பை சைடு ஒர்க்கும் பண்ணாப்புல, ஆனா நமக்கு கூட வீடியோ பண்றதுக்குன்னு ஒரு டீம் மேட்டா இவர் நம்ம கூட இருக்காப்புல. அடுத்து அப்துல், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவனும் என்னோட ஸ்கூல் மேட் தான். 2 பேருமே ஒரே பேட்ச் தான், ஆனா இவன் வந்து ரொம்ப க்ளோஸ். ஸோ இவனை வந்து நிறைய பேருக்கு தெருவுல இல்ல அப்படி சொல்லல, பெஸ்ட் இன்ட்ரோ இருக்காது. அவரு க்ளோஸ் தான், நான் தெருவுல இருந்து வந்து. நீங்க 2 பேர் இல்லைன்னா சேனலே இல்லையாடா? சரிப்பா, போப்பா. நெஞ்ச நக்கிட்டடா, நெஞ்ச நக்கிட்டான். சரி, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்துல் யாருன்னு சொன்னா. நெஞ்ச நக்கிட்டா, நெஞ்சில குத்திட்டான்டா. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இப்ப என்னை மன உளைச்சல் ஆகணும். அதனால நம்ம ரெசல்யூஷன்ஸை பத்தி போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ். சோ ரெசல்யூஷன் போறதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நன்றிகள் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும், ஹாப்பி நியூ இயர். ஏய், போதும் சொல்றேன். சரி, ஓகே, ரெசல்யூஷன் வரேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் ரெசல்யூஷன் அப்படின்றது ஒண்ணு எடுக்கவே இல்லை, ஓகேங்களா? ஏன்னா எனக்கு வந்து தெரியும் அதை எடுத்தா அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு. சோ அதனால வந்து இந்த வருஷம் ரெசல்யூஷன் எடுத்து ஆகணும் அப்படின்னு ஏன் ஒரு கட்டாயத்துல இருக்கிறேன் அப்படின்னா, நிறைய அடிபட்டுட்டோம். நான் இந்த மாசத்துலயும் சரி, இந்த வருஷத்துலயும் சரி, நிறைய அடிபட்டுட்டோம், ஓகேவா? சோ அதுல மொத்தம் 3 ரெசல்யூஷன் தான் என்னது, வேற எதுவுமே கிடையாது. முதல்ல வந்து டைம் வேஸ்ட் பண்றது. டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், செல்லுலயே உட்காந்துருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப செல்லு படம் பார்த்துக்கிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அதை கொஞ்சம் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ரெண்டாவது என்ன இருக்கு, நீங்க சொல்லு. படம் பார்த்துட்டு சொல்லுங்க. ரெண்டாவது உங்களுக்கே தெரியும், டைம் கீப்பர் பண்ணணும். டைம் கீப்பர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நான் எந்திரிக்கிறது ரொம்ப லேட்டா தான் எந்திரிக்கிறேன், தூங்குறதும் லேட்டா தான் தூங்குறேன். அது கண்ணா பின்னான்னு இருக்கு. ஸோ டைம் கீப்பர் பண்ணணும், கரெக்டா டைம். மூணாவது வந்து ஒரு ரொட்டீன் லைஃப், கரெக்டா வந்து சாப்பிடணும், கரெக்டா. இது வரைக்கும் எனக்கு எந்த கெட்ட பழக்கமே கிடையாது, அதனால அதை நான் ரெசல்யூஷனா வைக்கல. ஸோ அதனால இது 3வது ரெசல்யூஷனா, இந்த மாதிரி டெய்லி ரொட்டீனா ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்றோம்ல, அதை வந்து கரெக்டா எந்திரிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், வேலைக்கு போகணும், வீடியோ பண்ணணும், மச்சானுக்கு ஹெல்ப் பண்ணணும். போய்கிட்டு நெஞ்ச நக்கிட்டா உண்மையிலேயே
அவ்வளவுதான், இந்த 3 தான். வேற எதுவும் ரெசல்யூஷன் எனக்கு அவ்வளவா இல்ல. ஹெல்த்ல நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்காம இருந்துட்டேன். அதை நான் ரெசல்யூஷனா வைக்கிறேன், அவ்வளவுதான். சொல்லுங்க மிஸ்கின் சார், உங்களுக்கு சொல்லுங்க என்ன ரெசல்யூஷன்? இந்த வருஷம் நான் ஒரு 5 ரெசல்யூஷன் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். முதல் ரெசல்யூஷன் என்ன நான் சொல்றேன், முடிவு. ஆமா, முடிய வெட்டு தோப்பா மாதிரி இருக்கு. முடிய வெட்டணும். இததான் எல்லாரும் எங்க வீட்லயும் சொல்றாங்க. உங்க வீட்டுல சொல்ற ஸ்டேஜ்லாம் போயிட்டு செருப்பு கேட்டு தடுத்துருக்கீங்க. அது செருப்புலாம் ஃபிளையிங்ல பறந்துருக்கு. முதல்ல ரெசல்யூஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வீட்ல எல்லாரும் சொல்ற மாதிரி முடிய வெட்டிட்டு ஒழுங்கா டீசெண்டா ட்ரெஸ் பண்றேன். டீசெண்டா தான் ட்ரெஸ் பண்றேன், அது வேற விஷயம். முடி மட்டும் தான் அப்படி இருக்கு. இனிமே வந்துட்டு அதை ஒழுங்கா கீப் அப் பண்ண. நெக்ஸ்ட் எல்லாரும் சொல்ற மாதிரிதான் வருஷம் ஆனா ஜிம்முக்கு போறோம். வருஷம் இல்ல, வருஷம் ஜிம்முக்கு போறோம். 2023 அப்பா காலேஜ் முடிச்சிருந்தோம். சரி, அப்போ என்ன சொன்னா, உடம்பு போட்டுனே இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜிம்மு போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா. உங்ககிட்டயே சொன்னானா? என்கிட்ட சொன்னானே. போய் இப்ப உங்ககிட்டயே சொல்றான். அப்பவும் ஜிம்முக்கு போகணும்னு யோசிச்சேன். ஒரு ஆசை. சரி, ஜிம்முக்கு போலான்னு ஒரு தடவை போயிட்டேன். காசு வந்துட்டு 1000 ரூபாய் சொன்னாங்க. அப்ப வேலையும் இல்ல, வீட்டுல 1000 ரூபாய் கிட்ட செருப்பால் அடிப்பாங்க. அதனால வேண்டாம் அப்படியே வந்துட்டேன். அடுத்து வழக்கம் போல ரொம்ப தூங்குறேன். நைட்டு லேட்டா தூங்குறேன். அப்ப அதை ஃபர்ஸ்ட் கீப் அப் பண்ணணும். நைட்டு லேட்டா தூங்குறதால தான் காலைல லேட்டா ஏந்திரிக்குது. அதை ஃபர்ஸ்ட் இது பண்ணு. நைட்டு சீக்கிரம் தூங்கணும்னா என்ன பண்ணணும்? நைட்டு சீக்கிரம் தூங்கணும்னா அவன்கிட்ட போயிட்டு சீக்கிரம் தூக்க வர மாட்டேது. அவனை பேச விடா, அவன் 5 ரெசல்யூஷன் முடிக்க விடுறா. சரி சொல்லு. டைமுக்கு தூங்கணும், எந்திரிக்கணும். நெக்ஸ்ட் வேலையை ஃபர்ஸ்ட் விடணும். இந்த வருஷம் खत्म, बाय बाय, टाटा, गुड बाय. இப்படி ஒரு ரெசல்யூஷன் என் வாழ்க்கையில வேலையை விட்டுட்டு ரோட்ல பிச்சை எடுக்கணும். சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். இல்ல, வேற வேலை தேடணும். அதுதான் இந்த வருஷம். அப்படின்னா தமிழ் நீ வேலையை விட்டு வேடா. 3வது அப்படின்னா சாமி நீ வேலையை விட்டு வேடா. சாமிக்கு எப்படியும் வேலை இல்லன்றதுனால எனக்கு அந்த இது கிடையாது, குடுப்பனை இல்லைன்னு. நாங்க அப்படியே ஒன்னா சேர்ந்துப்போம் 3 பேரும். நாசமா போறதுக்கு பிளான போட்டோம். இல்ல, வேற வேலை தேடணும். என்னடா நாசம், வீடியோ பண்றோம்டா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. மறந்துட்டேன். கொசு அடிச்சே இப்போ. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அது இல்லடா, சொல்ல மறந்துட்டேன். சொல்லு. நம்ம வீடியோவை இந்த வருஷத்துல நல்ல ஹிட் ஆக்கணும். எல்லா இடத்துலயும் தெரியுற மாதிரி 100 நாள் இந்த மாதிரி வந்து அவுட்டர் ஏரியால பண்ணா ஹிட் தான் ஆக்கணும். ஜோக் இல்லையா? இவன் அடிக்கவும் முடியல. நீ இன்னும் உனக்கு 2 ரெசல்யூஷன் இருக்கு, சொல்லு சீக்கிரம். 2 ரெசல்யூஷன், 4 ரெசல்யூஷன் சொல்லிட்டேனே. 4 சொல்லிட்டியா? சீக்கிரம் தூங்கணும், எழும்பணும்ன்றதே 2 ரெசல்யூஷன். தூங்கணும், எழும்பணும், சீக்கிரம் தூங்கணும், வேலையை விடணும், ஜிம்முக்கு போகணும், டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணணும். 4. இன்னும் 1 இருக்கு. இன்னும் 1. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. சரி, ஓகே. இந்த வருஷம் ஒழுங்கா சேனல் நான் இதே மாதிரிதான் யூடியூபே நாங்க ஆரம்பிக்கணும். இவன் ஒரு சேனல் வச்சிருக்காங்க. இவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அந்த சேனல்ல வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குடா, அதை சால்வ் பண்ணணும்னு சொன்னான். எப்ப அப்படின்னா வந்து மே மாசம் சொன்னான். இன்ன வரைக்கும் அவன் சேனல் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே இல்லை. அவனுக்கு தெரியுமா? உங்களுக்கு யாராவது பாத்துருக்கீங்களா அவனை? இல்ல. ஆனா அவனுக்கு எவ்வளவு 1.2K சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமா, ஆனா அது அந்த சப்ஸ்கிரைபர் எப்படி வந்தாங்கன்னா அவன் மூஞ்சி காட்டல, அதனாலதான் வந்திருக்காங்க. ஒருத்தனை பெருமையும் படுத்தி அதே நேரத்துல நேம் சொல்றா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ஒண்ணு அவன் சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. சொல்லுடா. அது பிளாக் ஜோக்கர் தமிழ்ல ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேனல் தான் ஆரம்பிச்சேன். சரி, அது ஒரு ரெசல்யூஷன் சொன்னா என்கிட்ட. அப்பவே சொன்னா, போன வருஷமே சொன்னா அதை மாத்தணும்னு சொன்னா என்கிட்ட. அதை மாத்தல. ஆக மொத்தம் நீ வந்து ஒரு 2 ரெசல்யூஷனை போன வருஷத்துல இருந்து கடத்தி இந்த வருஷத்துக்கு கொண்டு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லின்னு இருக்காது. வந்து பல வருஷமா சொல்லின்னு. அப்ப நீங்க 2 பேரும் முடிஞ்சிருச்சு. ஆமா, இவங்க ரெசல்யூஷன் சொல்லவே இல்ல. எனக்கு ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. ரெசல்யூஷன் பெருசா ஒண்ணுமே இல்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷமாவே ரெசல்யூஷன் எல்லாம் எதுவும் எடுத்தது இல்ல. ஏன் எடுத்துக்கிறது இல்ல? ஏன்னா அது ஃப்ளோவா போட்டு நல்லா இருக்கு. ஏன்னா எதுவுமே பிளான் பண்ணாம, எதுவுமே இது பண்ணணும் அது பண்ணணும்னு யோசிக்காம, இல்லடா, ஒரு படிச்சு முடிச்சிட்டோம், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும். உம்மள சோக்கு கேக்குதா கோபி?
நல்ல ஒரு சைட் அடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு கேக்குறேன். ரெசல்யூஷன்ன்றது இந்த வருஷத்திலேயே முடியுறது. இந்த வருஷத்திலேயே அப்படியே வேலை கிடைக்கும்னா கிடைக்கட்டும், அது கிடைக்கும் போது கிடைக்கட்டும், நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். புரியுதா? ட்ரை பண்ணிட்டே இருக்கட்டும், வேலை கிடைக்கட்டும், கிடைக்கும் போது கிடைக்கும். நம்ம இதெல்லாம் ஒரு ரெசல்யூஷனா வச்சோம் அப்படின்னா அது நடக்கும் போது இது நினைச்சேன், இது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர, ரெசல்யூஷன் எதுவுமே வைக்கலன்னா எதிர்பார்க்காத சில விஷயம் எல்லாம் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வருஷம் இவ்வளவு ஸ்மூத்தா வீடியோ ஆரம்பிக்கிறது நம்ம எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ போடுவோன்றது எதிர்பார்க்கல, ஆனா நடந்தது. ஓகேவா? இன்னொன்னு, இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல நான் இந்த வருஷம் எப்படி இருக்கணும்னா ஸ்மூத்தா ரன் ஆகணும். எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும், ஆனா நான் அதுல ஹர்ட் ஆகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஜாலியா இருக்கும். ப்ராப்ளம்ஸ் இருக்குதான் செய்யும். ஸ்மூத்தா ரன் ஆகணும், ஃப்ளோல அப்படியே போகணும் அப்படின்றதான் நான் யோசிச்சு வச்சது. அதே மாதிரி இந்த வருஷம் அதே மாதிரி ஃப்ளோலயே போயிடுச்சு. எதுவுமே ஹர்ட் பண்ணல, எதுவுமே பெருசா இம்பாக்ட் இல்ல. சந்தோஷம் சோகம் எல்லாமே கலந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. மணி இல்ல ஆனா நல்லா இருந்துச்சுடா. எனக்கு புரியுதா? என்கிட்ட காசு இல்ல, ஆனா எனக்கு அந்த ஹோல்சமான அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும் போதே என்ன அப்படின்னா, 31st நைட்டு சர்ச்ல இது முடிச்சுட்டு 1 மணிக்கு சாப்பிட்டு வரலாம் அண்ணா நகர் போறோம். சாப்பிட்டு ரிட்டர்ன் வரும்போது நாங்க திருப்பி சர்ச்ல தான் இது பண்ணோம். 1 மணிக்கு எங்க திருப்பி வீட்டுக்கு கதவு தட்டினா அவ்வளவுதான், வீட்டு விட்டு வெளியே போலான்றோம். அதனால திருப்பி நான் சர்ச்சுக்கு தான் போனோம். கூட்டத்துல ஒருத்தர் மெரினா போவோம் அப்படின்னு சொன்னான். நுங்கம்பாக்கம் பெரிய பிளேஸ் மெரினா. நைட்டு 20 வருஷமா கோமால இருந்திருக்கான். பெரிய பிளேஸ் சொல்றாங்க. இல்ல நைட்டு 1 மணி 2 மணிக்கு எங்களுக்கு அது பெரிய பிளேஸ் தான். மெரினா பஜ்ஜி சாப்பிட போறீங்களா? இல்லடா, சும்மா 1 மணிக்கு எவன்டா பஜ்ஜி சுட்டானே? பஜ்ஜி சுடுறாங்க. அந்த இது விட்டா நாங்க 6 மணிக்கு தான்டா வரணும் திருப்பி. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். 6 மணிக்கு தான் நாங்க திருப்பி சர்ச்சுக்கே வர மாதிரி இருக்கும். அது வரைக்கும் யாருமே கதவு திறக்க மாட்டாங்க. அப்ப 6 மணிக்கு நாங்க நேரத்தை ஓட்டணும் அப்படின்னா பைக் எடுத்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும் சென்னையை சுத்தி. நாங்க எங்கனாது அதனால சுத்தி சென்னை சுத்தி ஃபர்ஸ்ட் மெரினா போலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். மெரினா போற வழி ரோடு ஃபுல்லா நியூ இயர்னால பிளாக், அங்க ரேஸ் நடத்துவாங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்லி பிளாக் பண்ணோம். மெரினா போக முடியல. என்ன பண்ணிட்டோம், மெரினாக்கு ரைட் எடுக்கிறது பதிலா லெஃப்ட் எடுத்த உடனே சாந்தம் பண்றோம்ல, சாந்தம் சர்ச் போயிட்டு ஒரு 4-5 போட்டோ எல்லாம் எடுத்துட்டு சுத்தி பார்த்துட்டு அங்க இருந்து அந்த சர்ச்சை மட்டும் எப்படி 4 பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க, போட்டோ எடுத்து அங்க போய் பாத்துட்டு இல்லையா சாந்தம்ல இருந்து கிளம்பி பெசநகர் பீச் போலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு பெசநகர் பீச்ல போயிட்டு உட்காந்துருந்தோம். அந்த காத்துலாம் வாங்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரன் அன்டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன், பீச்லாம் அலோடு இல்லைன்னு தெரியும்ல, கிளம்புங்கன்னு சொல்லி டீசெண்டா சொல்லிட்டாரு. நானும் டீசெண்டா கிளம்பிட்டோம். இது வரைக்கும் நல்லா இருந்துச்சா? அங்க இருந்து கிளம்பி திருவான்மையூர் பீச்சுக்கு போயிடலாம், போறதுக்குள்ள விடிஞ்சிரும், சன்ரைஸ் பாத்துடலாம், அங்க இருந்து கிளம்பி சர்ச்சுக்கு வந்துடும். இதுதான் பிளான். பெசநகர் முடிச்சுட்டு திருவான்மையூர் போற ரோட்ல ஆணி குத்தி என் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. இதெல்லாமா நல்ல நியூ இயர். ஆணி குத்தி என் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ இதை தாண்டி ஒரு சிக்னல் தாண்டி லெஃப்ட் எடுத்துட்டோம்னா பீச் வந்துடும். ஆனா அந்த சிக்னல் தாண்ட முடியல எங்களால, நாசமா போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அதை சொல்லுங்க. அதுக்கப்புறமா திருவான்மையூர்ல இருந்து அந்த 4 மணிக்கு காலையில 4 மணிக்கு எவனாவது பஞ்சர் கடை வந்திருப்பான். மாட்டோம். அப்புறமா அந்த திருவான்மையூர் ரோட்லயே இருந்த பஞ்சர் கடைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கடையாண்டா இருக்கும், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்லி, இல்ல நாங்க அங்கேயே இல்ல, எங்க வீடே வேற இடத்துல அப்படின்னு சொல்லிலாம் இது பண்ணலாம். சரி என்ன பண்றோம், என் வண்டியில இருந்தவன் வேற வண்டியில ஏத்தி நான் டேங்க் மேல ஏறி உட்காந்து, பின்னாடி ஒரு டயர் தானே பஞ்சரு, டேங்க் மேல ஏறி உட்காந்து இம்பாக்ட் இல்லாம பொறுமையா கிண்டி வரைக்கும் வந்துட்டோம். கிண்டியில ஒரு பார்க் பக்கத்துல பஞ்சர் கடை நம்பர் ஓட்டிட்டு, சரி கடைசி ட்ரை இவங்கதான், இவர் மட்டும் கதவு திறக்கல அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆயிடுச்சு. சரின்ட்டு அவர் நம்பருக்கு கால் பண்ணா, அவர் பக்கத்துல இருக்க பார்க்ல தான் தூங்குறாரு, அவர் வீடியோ அங்கதான். அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் என்ன சொல்லிட்டாரு, டயர் போயிடுச்சு, டயரே மாத்தணும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பட்ஜெட்ல எதனா செகண்ட் ஹேண்ட் டயர், நியூ இயர் ஃப்ளோல போச்சுன்னு சொன்னார்ல, அந்த ஃப்ளோ இதுதான். கண்டிப்பா உன் வண்டியா இருக்காது, என் வண்டி தான் கண்டிப்பா, இந்த ஸ்ப்ளெண்டர் தான், என் ஸ்ப்ளெண்டர் தான். என்ன ஆயிடுச்சு, டயர் மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டாரு. அப்போதைக்கு என்கிட்ட டயர் மாத்துற காசு மட்டும் தான் இருக்கு என் அக்கௌண்ட்ல. டயர் மாத்துறதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. கரெக்டா 6 மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டேன். அவ்வளவுதான், இதுதானே நடந்தது. ஆனா அந்த ஸ்டார்ட் என்ன நினைச்சு அந்த ஸ்டார்ட் அப்படி ஆச்சுன்னு தெரியல. வருஷம் ஃபுல்லாவே அதே மாதிரிதான் இருந்துச்சு, அப்ஸ் டவுன்ஸ். இது வீட்டுக்கு தெரியுமா? தெரியும். லேட் நைட்ல அந்த மாதிரி எல்லாம் பைக்ல எல்லாம் சுத்தினது கிடையாது. எனக்கு அப்பதான் பைக்கே வந்தது, அந்த வருஷம் தான். இல்ல பைக் ரொம்ப வருஷமா இருக்கு எனக்கு வந்தது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான், வர நிறுத்துற அவனை. நான் எனக்கு தானே சொன்னேன், காமெடியா குழி தோண்டி புதைக்கிறேன். கட் பண்ணிக்கடா, ஓகேவா?
அதனால எனக்கு அது புதுசா இருந்தது. அந்த மிட் நைட்ல டிராவல் பண்றதே ரொம்ப புதுசா இருந்தது. அதுவும் பசங்க கூடவே வந்து அண்ணங்க பசங்க எல்லாம் ஒரு 5 பேர் இருக்கு. இன்னும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கெல்லாம் அப்படி இல்லடா. எங்க எல்லா நாளும் ஒரே நாள் போற மாதிரி தான் போகணும். இந்த வருஷம் இல்ல போயிட்டு எனக்கு இன்னுமே வித்தியாசமா இருந்துச்சு. ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. எனக்கு இந்த வருஷம் பர்சனலாவே நிறைய நடந்தது. நல்லா இருந்துச்சு. நிறைய அடி வாங்கினாப்ல, எல்லாம் வாங்கினாரு. அதெல்லாம் அப்புறம் நாங்க வந்துட்டு ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறோம். இல்ல நண்பர்களே, சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நம்பாதீங்க. அவன் வந்து தோட போடுறான் அவன். அதை நம்பாதீங்க. ஏன்னா எனக்கு இந்த பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் பிராங்கி வந்து போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்துக்கிட்டு இருக்க எங்களுக்கு தெரியும் பிராங்கி போய் சொல்லுவாங்க. சரி, ஆனா, okay. சொல்ல வந்தேன். மறந்துட்டு தானே? இல்ல சரி மறந்துட்டு தானே? எனக்கு அதான் வேணும். என்ன அப்படின்னா அவ்வளவுதான். இதுதான் எங்களோட நான் எதனால இது சொன்ன கதை சொன்ன புரிஞ்சுதா? குட்டி ஸ்டோரி. புரிஞ்சுச்சு. ரெசல்யூஷன் எதுவுமே எடுக்கல. அதனால இந்த வருஷம் நல்லா இருந்துச்சு. அதனால இனிமே ரெசல்யூஷன் எடுக்க வேணாம்னு சொல்லி அதனால இந்த வருஷம் நல்லபடியா போகணும். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இவ்வளவு நம்பர்ஸ்ல சப்ஸ்கிரைபர் வேணும், இவ்வளவு நம்பர்ஸ்ல லைக்ஸ் வேணும், கமெண்ட்ஸ் வேணும், இவ்வளவு ஃபேன் இதெல்லாம் வேணும்லாம் இல்ல. எனக்கு வீடியோ நல்லா ரீச் ஆகணும், அவ்வளோ. ரெகக்னிஷன் அளவுக்கு எனக்கு ரீச் ஆன கூட அது மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க. நம்ம போடுற வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. எனக்கு ஆசைன்னு மட்டும் அது மட்டும் தான். ரெசல்யூஷன்னா இது பண்ணணும், அது பண்ணணும், இது முடிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ளோவோடய போவோம். வாழ்க்கை நல்லா எல்லாருமே இந்த நியூ இயர் நல்லபடியா உங்க ஃபேமிலியோட கொண்டாடணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடணும். இன்பம் துன்பம் எல்லாமே வரதான் செய்யும். அதனால சொன்னேன் அப்படின்ற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது வரதான் செய்யும். ஓகேங்களா? ஆனா பைக்ல ஸ்பீடா போறது, ஹெல்மெட் இல்லாம போறது, அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் வந்து ரொம்ப எல்லாருக்குமே மோசமான வருஷம். இனி வரப்போற நியூ இயர் வந்து நல்லபடியா போகணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். நைட்டு வந்து ட்ரிங்க் பண்ணாதீங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு ட்ரிங்க் பண்றீங்க அப்படின்னா வீட்டுக்கு போங்க. அம்மா செருப்பால் அடிப்பாங்க. சைடு டிஷ் வச்சுக்கோங்க. வீட்டுல யாருன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கட்டிங் என்ன சொல்ல வேண்டியது என்ன, குடிக்காதீங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. இதை சொல்ல வரேன். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுல கட்டிங் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆக்சிடென்ட் நம்பர்ஸ்ன்றது அதிகமாயிட்டே போகுது. அதனால இந்த வருஷம் அதை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. ஸோ எங்க சார்பா உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியா கொண்டாடுங்க, சேஃபா கொண்டாடுங்க. அவ்வளவுதான். ஜாலியா இருக்கு. தேங்க்யூ. It sound right, boy. பார்த்தா வீடியோ ஆஃப் ஆயிருக்கான் நடுவுலயே.